வானாதி வானங்களுக்கு மேலாய் பரமசிங்காசனத்தை வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனுடைய திருநாமத்தில் இந்த காலை நேரத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். பலத்த கிரிகளை மத்தியிலே செய்வாராக. பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியுடைய தெய்வ இரக்கத்தினாலும் கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. இரவெல்லாம் காத்த தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளிலும் சீக்கிரமாக எழுந்து அவருடைய சமூகத்தில் அவரை பாடி ஆராதிப்பதற்கு கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே புது கிருபைகளை தந்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த திருநாமம் உயர்த்தப்படுவதாக. இந்த காலை நேரத்திலும் சங்கீதம் 145 சங்கீதத்தில் சில வசனங்களை வாசித்து ஜெபித்து பாடி தேவனுடைய திருநாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சங்கீதம் 145 சங்கீதம் ஒன்றிலிருந்து நாம் வாசிக்கலாம். ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாதது. தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளின் குறித்து பேசுவேன். ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்லுவார்கள். உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன். அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கெம்பீரித்து பாடுவார்கள். ஆமேன். நாம் இந்த காலை நேரத்தில் கெம்பீரித்து அவருடைய நாமத்தை மைமைப்படுத்தி பாடி அவருடைய திருநாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர் நம் மத்தியில் இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்று மாறாதவர் நம் மத்தியில் இருக்கிறார். இரக்கங்களின் தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். ஆமேன். கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்க்கலாம். ஆமென். ஆண்டவரே, உமக்கு நன்றி. இம்மட்டும் எங்களை நடத்தி வந்த தேவனே, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள் உண்டாகட்டும். இந்த கால வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாருமாப்பா. நன்றி ஆண்டவரே. கடந்த நாட்கள் எங்களை காத்தேறி உமக்கு நன்றி. ஒரு புதிய நாளை தந்தேறி உமக்கு நன்றி. எங்கள் வாழ்நாளில் செய்த எல்லா மகத்துவமான காரியங்களுக்காய் உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். அதிகாலையில் எழுந்து நம்முடைய சமூகத்தில் வருகிற ஆண்டவரே, ஒரு பழக்கத்தை வழக்கமாக்கி கொள்வதற்கு கிருபை செய்தீரே, அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு
வேண்டிய ஆகாரத்தை மன்னாவை பரத்திலிருந்து அனுப்பி எங்களை போஷித்து வருகிறீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உன் மீது கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் என்று சொல்லி வழிகாட்டி எங்களை கரம் பிடித்து நடத்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து பிரகாசம் அடைந்திருக்கிறோம் ஆண்டவரே. வெட்கப்பட்டு போகாதபடி நீர் கிருபையை எங்களை காத்து வருகிறீர். உம்முடைய பரிசுத்த திருநாமம் மகிமை படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களில் நாங்கள் ஜெபித்த ஜெபத்தை கேட்டு எங்கள் குடும்பத்தில், எங்கள் சபைகளில், தேசத்தில் நீ செய்து வருகிற மகத்துவமான காரியங்களுக்காய் உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். தகப்பன் பிள்ளைகளை சுமப்பதை போல சுமந்து நீர் எங்களை காத்து வருகிறேன். தாய் பிள்ளைகளை தேற்றுவதை போல தேற்றி வருகிறீர் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த திருநாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி, தைரியப்படுத்தி, ஆறுதல் படுத்தி, மேன்மைப்படுத்தி உயர்த்துகிற உன்னத கிருபைகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவனே, நீர் மகிமைப்படுவீராக. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற நீர் மகிமைப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி நன்றி. கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களை கிருபை சூழ்ந்து கொள்வதற்காய் நன்றி. இந்த காலை நேரத்தில் பாடி ஆராதிக்கிற ஒவ்வொரு வீட்டையும் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது எல்லா அஸ்திபாரங்களும் அசைந்தது, கட்டுகள் அருந்ததை குறித்து நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. ஆண்டவரை பாடி ஆராதிக்கிற போதே பிசாசின் அஸ்திவாரங்கள், பிசாசின் கிரியைகள் ஒன்றுமில்லாமல் அசைக்கப்பட்டு விழுந்து போவதாக, கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, வழிவாசல் திறக்கப்படுவதாக, புது வழிகள் உண்டாவதாக அப்பா. நீர் இப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. உடைய பரிசுத்த திருநாமத்தை உயர்த்தி உம்மை மகிமைப்படுத்துகிறோம். பாடி ஆராதிக்க எங்களுக்கு கிருபைகளை தாரும். ஆவியோடும் பாட, கருத்தோடும் பாட, ஆவியோடும் விண்ணப்பம் பண்ண, கருத்தோடும் விண்ணப்பம் பண்ண எங்களுக்கு கிருபைகளை தரும்படியாய் இந்த காலை நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஜெபாபிஷேகத்தினால் நிரப்பும், விண்ணப்பத்தின் ஆவியினால் நிரப்பும், ஒவ்வொரு விதையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. திருத்துவ தேவனே, நீர் மகிமைப்படுவீராக. நன்றி அப்பா. எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஆமென். அப்படி பாடி ஆராதிப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், தூயவரில் மகிழ்ந்திருப்போம் என்று சொல்லி பாடி அப்படி திருநாமத்தை நாம் உயர்த்தலாம். நன்றி. நன்றி ஆண்டவரே. துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போ, தூயவரில் மகிழ்ந்திருப்போ. துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போ, நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போ. இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோ. இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோ. புலம்பல் இல்ல, இனி அழுகை இல்ல, இன்று பூசித்து கொடுத்து கொண்டாடுவோ. புலம்பல் இல்ல, இனி அழுகை இல்ல, இன்று பூசித்து கொடுத்து கொண்டாடுவோ. துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போ, துயரம் அனைத்தும் மறந்திருப்போ. துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போ, துயரம் அனைத்தும் மறந்திருப்போ. துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போ, நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போ. துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போ, நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போ. கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது பலம். கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது பலம். எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம். எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம்
அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியினாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியினாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் வாசலில் நுழைந்திடுவோம். நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் வாசலில் நுழைந்திடுவோம். நல்லவரே கிருபை உள்ளவரே என்று நாளெல்லாம் உயர்த்திடுவோம். நல்லவரே கிருபை உள்ளவரே என்று நாளெல்லாம் உயர்த்திடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியினாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நாம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியினாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். புலம்பலுக்கு பதில் ஆனந்தமே இன்று ஆனந்தம் ஆனந்தமே. புலம்பலுக்கு பதில் ஆனந்தமே இன்று ஆனந்தம் ஆனந்தமே. ஒடுங்கி போன ஆவி ஓடி போச்சு இன்று உற்சாக ஆவி வந்தாச்சு. ஒடுங்கி போன ஆவி ஓடி போச்சு இன்று உற்சாக ஆவி வந்தாச்சு. துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியினாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள் இதிலே களி கூறுவோம். இந்த நாள் தந்த நாள் இதிலே களி கூறுவோம். புலம்பல் இல்ல இனி அழுகை இல்ல இன்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். புலம்பல் இல்ல இனி அழுகை இல்ல இன்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியினாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியினாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது பலம். கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது பலம். எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம். எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியினாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள் இதிலே களி கூறுவோம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள் இதிலே களி கூறுவோம். புலம்பல் இல்ல இனி அழுகை இல்ல இன்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். புலம்
புசித்து கொடுத்து கொண்டாடுவோம், துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். ஆமென். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மகிழ்ந்திருப்போம். துதியினாலே அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். ஆமென் ஆமென். துதியினாலே அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். ஆமென். திருப்தியாக்கி நடத்திடுவார், ஆமென் ஆமென். தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். 5 அப்பங்களை 1000ஆய் பெருக செய்தார், 5 அப்பங்களை 1000ஆய் பெருக செய்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார், 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். ஆமென் ஆமென். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். கிருபை, தேவ கிருபை வெளிப்படுவதாக. கோடி நன்றி சொல்லுவோம். பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே. ஆமென் ஆமென். பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே, ஒரு பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. ஆமென் ஆமென். பாடி கொண்டாடுவோம், அல்லேலூயா, கோடி நன்றி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். ஆமென் ஆமென். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவார், முறுமுறுத்தால் திரும்பி வருவார். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவார், முறுமுறுத்தால் திரும்பி வருவார். துதித்து பாடி பதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி பதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவார், முறுமுறுத்தால் திரும்பி வருவார். அல்லேலூயா. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவார், முறுமுறுத்தால் திரும்பி வருவார். டேவிட் பாடினான், சவுலுக்கு விடுதலை. டேவிட் பாடினான், சவுலுக்கு விடுதலை. கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது. கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது. துதித்து பாடி மகிழை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மகிழை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவார், முறுமுறுத்தால் திரும்பி வருவார். ஆமென் ஆமென். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவார், முறுமுறுத்தால் திரும்பி வருவார். துதிக்கும்
தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்ல, துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்ல. விசுவாச வார்த்தையால் கோலியாத்தை முறியடிச்சான், விசுவாச வார்த்தையால் கோலியாத்தை முறியடித்தான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா, திரும்பி வருவா. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா, ஒருவருத்தான் திரும்பி வருவா. துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்ல, துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்ல. விசுவாச வார்த்தையா கோலியாத்தை முறியடிச்சா, விசுவாச வார்த்தையா கோலியாத்தை முறியடிச்சா. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். எக்காலம் ஊதிடுவோ, எரிகோவை பிடித்திடுவோ, கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோ, கல்வாரி கொடியேற்றுவோம். சேர்ந்து பாடி ஆராதிப்போமா? எக்காலம் எரிகோவை கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோம், கல்வாரி கொடியேற்றுவோம். ஆமென் ஆமென். எக்காலம் ஊதிடுவோ, எரிகோவை தகர்த்திடுவோம், கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோம், கல்வாரி கொடியேற்றுவோம். ஆராதனை ஆராதனை ஆராதனை. அதிகாலை நேரத்தில் ஆராதனை ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். ஆமென் ஆமென். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே, என் நண்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே. நண்பரின் திருப்பாதத்தில் தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே. அல்லேலூயா. ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே. குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே. என் நண்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே. என் நண்பரின் திருப்பாதத்தில் வல்லவரன் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தார். வல்லவரன் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசானா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஒரு மனமாய் கூடி ஓசானா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். அல்லேலூயா. குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே. நண்பரின் திருப்பாதத்தில் பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால்.
அல்லேலூயா. பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. அல்லேலூயா. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே. ஆமென், ஆமென். ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே. ஆமென். குதூகல கொண்டாட்டமே. தேவனே உமக்கு மகிமை. இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம், ஆனந்தமே. அன்பரின் திருப்பாதத்தில் ஆமென், ஆமென். ஆனந்தம் ஆனந்தமே. என் அன்பரின் திருப்பாதத்தில் என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். ஆமென், ஆமென். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். மகனானேன் நான், மகளானேன், மகனானேன் நான், மகளானேன். அப்பா பிதாவே என்றழைக்கோ, அழிவை எனக்கு தந்தார். அப்பா பிதாவே என்றழைக்கோ, உரிமையை எனக்கு தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா. என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டினீரே. தேவனே கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே. சர்வ வல்லவரே, அந்த சாத்தானை ஒடுக்கினீரே. சர்வ வல்லவரே. கூடுமே, கூடுமே, எல்லாம் கூடுமே. உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் பேரில் கை நீட்டினார், நோய்கள் மறையுதையா. உம் பேரால் கை நீட்டினார். நோய்கள் மறையுதையா. ஆமே. கூடுமே, எல்லாம் கூடுமே. உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆமென், ஆமென். கூடுமே, எல்லாம் கூடுமே. உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, இந்த அதிகாலை நேரத்தை உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஹalleluya, ஹalleluya. உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, என்னை உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே.
அன்பினாவியானவரே ஆவியானவரே ஆவியானவரே. இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, அருமையானது காலை வேளைக்காய் உம்மை துதித்து நாமத்தை மகிமைப்படுத்தி உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. இரவெல்லாம் காத்ததற்காய் நன்றி. ஒரு புதிய நாளை தந்ததற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலை சமூகத்தில் வருவதற்கு நீர் பாராட்டின இரக்கத்திற்காய் நன்றி. இப்பொழுது உடைய கிருபை உள்ள வார்த்தைகள் எங்களுக்கு வெளிப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. உடைய வார்த்தைகள் கிடைத்தனை உட்கொண்டேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தைகள் நாங்கள் பலனடைந்து ஆண்டவரே உமக்கென்று வாழ அனுக்கிரகம் பண்ணும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. வார்த்தைகளை அனுப்பி குணமாக்குகிறவர், வார்த்தைகளை அனுப்பி அற்புதங்களை செய்கிறவர், வார்த்தைகளை அனுப்பி கட்டுகளை அறுத்து ஜனங்களை விடுவிக்கிற தேவனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளுக்காய் நன்றி. மத்தியில் நீர் அசைபாடி கொண்டிருப்பதற்காய் உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி. எல்லா தடுமாற்றங்களும் மாறட்டும், எல்லா பலவீனங்களும் மாறட்டும், எல்லா சோர்வுகளும் மாறட்டும், எல்லா அசதிகளும் மாறட்டும் அப்பா. நன்றி. ஒவ்வொருவரையும் நீருடைய திருக்கரத்தில் ஆண்டவரை எடுத்து பயன்படுத்த போற கிருபைகளுக்காய் நன்றி. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். இதனால் எங்களோடு நீர் இரும், எங்களை நடத்தும், திருநாமத்தை மகிமைப்படுத்தும். இப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே. இப்படி பிரசன்னத்தால் எங்களை நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. நன்றி அப்பா, நன்றி நன்றி. இப்படி கிருபை வெளிப்பட்டு கொண்டிருக்கிற காலை வேளைக்காய் நன்றி. நடத்தும் இப்படி கிருபை எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும். கிறிஸ்துவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் காலையிலே எழும்பி நாம் கர்த்தரை தேடி வருகிறோம். நிச்சயமாகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். காலை தோறும் எழும்பி அவர் முகத்தை தேடுவது மிகவும் நல்லது. இந்த பழக்கம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஒவ்வொரு நாளும் காலையிலே எழும்பி அவர் முகத்தை தேடுகிற அனுபவம் ஒரு உன்னதமான ஒரு அனுபவம். ஆண்டவராகிய இயேசு மார்க்கு 1:35 சொல்லப்படுகிறது, அதிகாலையில் இருட்டோடு எழும்பி நின்று அவர் வனாந்திரத்துக்கு போய் ஜெபித்தார். அவர் ஜெபித்ததை போல நாமும் ஜெபிப்பதற்கு அதிகாலையிலே எழும்பி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கட்டும். ஒவ்வொரு நாளும் காலையிலே எழும்பி நாம் ஜெபிக்கும் போது, அவரோடு இணைந்து ஜெபிக்கும் போது, அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களை, அந்த நாளுக்கு நமக்கு தேவையான வழிகாட்டுதலை அவர் கொடுத்து நம்மை நடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து போவதற்கு முன்பதாக ஒரு பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி நாம் கடந்து போகிறோம். உங்கள் பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன் என்ற பாடலை கரங்கள் தட்டி நாம் பாடலாம். தேவ சமூகத்திலே வந்திருக்கிறோம். இந்த அதிகாலையில் அவர் முகத்தை தேடி வந்திருக்கிறோம். அவர் பிரசன்னத்தை நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே உங்க பிரசன்னம் எங்களுக்கு வேண்டும், உங்க கிருபை எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உங்க பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன்னு சொல்லி கேளுங்க. தேங்க்யூ லார்ட். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பார்க்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பார்க்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். இணைந்து வாழலாமா? உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன்,
உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உணவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. சொல்லாமா? உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். சமூகத்திலே உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீ, மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீ, மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். சொல்லுங்க. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானிரே, என் கோட்டையானிரே, என் துருகமானிரே, என் நண்பனானிரே. என் தஞ்சமானிரே, கோட்டையானிரே, என் துருகமானிரே, என் நண்பனானிரே. கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த காலை நேரத்து உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். மானானது நீரோடையை வாஞ்சித்து கதர்வது போல ஆண்டவரே, எங்கள் ஆத்துமா இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிரசன்னத்துக்காக வாஞ்சிக்கிறது. உம்முடைய பிரசன்னத்தை தந்து எங்கள் வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி நீர் ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி. கிருபையுள்ள வார்த்தைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எங்களோடு பேசும், எங்களோடு இடைபடும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் நாம் பார்க்க போகிற செய்தியினுடைய தலைப்பு, பிரச்சனைக்கு பிரசன்னம்தான் வழி. பிரச்சனைக்கு பிரசன்னம்தான் வழி. வாசிக்கலாம். யாத்திராகமம் 33வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் 33வது அதிகாரம் 14வது வசனம். அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவத்தை செய்து தேவ கோபத்திற்கு உள்ளானார்கள். இதனால் தேவன் அவர்களை வழிநடத்தி செல்ல முடியாது என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை சொல்லுகிறார். இதை கேட்டவுடன் இங்கே மோசே ஜெபிக்கிற ஒரு ஜெபம்தான் இந்த வாசிக்கிறோம். இந்த பகுதியில் அவர் ஜெபிக்கிறார், ஆண்டவரே உங்கள் சமூகம் மாத்திரம் எங்களை நடத்தாவிட்டால், உங்கள் சமூகம் மாத்திரம் எங்களுக்கு முன்பு செல்லாவிட்டால் நாங்கள் எங்கேயுமே போக மாட்டோம் என்று சொல்லி ஜெபிக்கிறார். அதற்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தான், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். உண்மைதான். தேவன் நம்மோடு இல்லை என்றால் நம்மால் எதையுமே வெற்றியாய் வாழ செயல்படுத்த முடியாது. தேவ சமூகம், தேவ பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால்தான் நாம் வெற்றியாளர்களாய் இருக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் கடந்து வரும், நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் உண்டாகும், நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் நிற்கும். தேவ பிரசன்னத்தை மாத்திரம் நாம் இழந்துவிட்டு நம்முடைய திறமையினாலோ நம்முடைய அறிவினாலோ அல்லது நமக்கு இருக்கிற பின்புலத்தினாலோ நாம் காரியங்களை ஜெயமாய் மாற்றிக்கொள்ள முடியும் அல்லது காரியங்களை அனுகூலமாய் நாம் கடந்து செல்ல முடியும் என்று நினைப்போமானால் அது பெருத்த தோல்வியிலே தான் கடந்து வரும். நம்முடைய வாழ்க்கையில் அவர் பிரசன்னம் கூட இருந்தால்தான் நாம் வெற்றியாளர்களாய் மாற முடியும். வாழ்க்கையின் எந்த நிலையிலே நாம் இருந்தாலும் சரி, ஒரு மனிதன்
இழக்கக்கூடாத ஒன்று தேவ பிரசன்னம். நல்லா கவனித்து பாருங்க. வசனம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே. தேவ சமூகம்தான் நம்மை பலப்படுத்த முடியும். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, கிதியோனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். நல்லா கவனிங்க. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். பராக்கிரமசாலியே, ஒரு பயந்தவனாய், காரியங்களை நடத்த முடியாதவனாய், அற்புதங்களை பார்க்க முடியாதவனாய், அநேக கேள்வி நிறைந்த ஒரு மனிதனாய் இங்கே கிதியோன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் சொல்றார், கர்த்தர் கூட இருந்திருப்பார்னா எங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் ஏன் நிகழ்ந்திருக்கணும்? அவர் எங்கே என்று கேட்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ என்று சொல்லுகிறார். மீதியானியை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், இந்த பலத்தோடு போ. எந்த பலம் தருவா? அதான் அவர் பிரசன்னம். தேவ பிரசன்னம் மட்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அவன் பலமில்லாதவனாய் இருக்கலாம், பராக்கிரமசாலியாய் கூட இல்லாமல் இருக்கலாம், அல்லது ஒரு பயந்த ஒரு சுவாபம் நிறைந்தவர்களாய் கூட இருக்கலாம், அல்லது ஒரு நெருக்கத்தின் சூழ்நிலையிலே கூட இருக்கலாம், அல்லது நம்மை விட பலத்த மீதியானைகளைப் போல ஒரு பலத்தவர்களோடு எதிர்க்க பயந்து கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனாலும் தேவ பிரசன்னம் மாத்திரம் ஒரு மனிதனோடு இருக்குமானால் ஆண்டவர் சொல்றாரு, உன்னோடு நான் கூட இருக்கிறேன். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு, எந்த பலம் தருமா? தேவன் கூட இருக்க அந்த பிரசன்னத்தின் பலத்தோடு நீ புறப்பட்டு போ. பராக்கிரமசாலியே என்று ஆண்டவர் கூப்பிடுகிறார். இந்த காலை நேரத்தில் ஒருவேளை அநேக பிரச்சனையோடு நீங்கள் வந்திருக்கலாம், அநேக போராட்டங்களோடு நீங்கள் வந்திருக்கலாம். ஏன் போராட்டம் மாறவில்லை? ஏன் பிரச்சனை என் வாழ்க்கையை விட்டு விலகவில்லை? ஏன் தோல்விகள் மாறவில்லை? ஏன் என் வாழ்க்கையில் இன்னும் கஷ்டம் வந்து கொண்டே இருக்கிறது? ஏன் இன்னும் சாபம் என்கிற அநேக கேள்விகளோடு, கிதியோனை போல பல கேள்விகளோடு நீங்கள் வந்திருக்கலாம். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் சொல்லுங்க, அவர் பிரசன்னம் என்னோடு இருக்குமானால் எந்த பிரச்சனைகளையும் தாண்டி செல்ல அவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனித்து கொள்ளுங்க. தேவன் நம்மோடு கூட இருப்பதனால் மாத்திரம் பிரச்சனை வராது என்று சொல்லிவிட முடியாது. வாசிக்கலாம். லூக்கா 8வது அதிகாரம் 24வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். லூக்கா 8வது அதிகாரம் 24வது வசனம். அவர்கள் அவரிடத்தில் வந்து, சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். இயேசு எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். நல்ல கவனிங்க. சீஷர்கள் படகுல இருந்தார்கள், இயேசுவும் அந்த படகுல தான் இருந்தார். இயேசு அந்த படகுல இருந்ததுனால வாழ்க்கையில பிரச்சனைகள் சந்திக்கவில்லை என்று சொல்ல முடியாது. புயல் காற்றுகளும் கொந்தளிப்புகளும் வீசத்தான் செய்தன. அநேக கொந்தளிப்புகள் இருந்தன. எத்தனையோ முறை பிரயாசப்பட்டும் அந்த காற்றிலே, அந்த கொந்தளிப்பிலே படகை செலுத்த முடியவில்லை, படகை கொண்டு போய் கரையிலே சேர்க்க முடியவில்லை. சீஷர்கள் எல்லாரும் பயந்து போயிட்டாங்க. அவங்க சொல்றாங்க, நாங்கள் மடிந்து போக போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள்னு வாசிக்கிறோம். அப்ப இயேசு நம்ம கூட இருந்தாலும் பிரச்சனைகளே வராது என்று சொல்ல முடியாது. பிரச்சனைகள் வந்தாலும் அவர் கூட இருப்பதனால் நாம் அமிழ்ந்து போவதில்லை என்பது மாத்திரம் உண்மை. அந்த பிரச்சனை நம்மை மேற்கொள்ளாது. ஏன்? அவர் பிரசன்னம் நம்மோடு இருப்பதனால். இன்றைக்கு இயேசுடைய பிரசன்னம், தேவ பிரசன்னம் நம்மோடு கூட இருக்குமானால் எத்தனை காற்றுகள், எத்தனை கொந்தளிப்புகள், நம்மை அமிழத்தக்க நிகழ்வுகள் எத்தனை வந்தாலும் தைரியமாய் இருக்க முடியும். அவர் பிரசன்னம் அந்த பிரச்சனைகளை எல்லாம் மாற்ற வல்லமை உள்ளது. இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசியுங்கள். யோவான் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்பீர்களேயானால் அங்கு ஒரு கல்யாணத்தை நாம் வாசிக்கிறோம். வாசிக்கலாம். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். கானாவூரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவும் சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் அழைக்கப்பட்டிருந்தாலும் இயேசு அந்த கல்யாணத்தில் இருந்தாலும் குறைவு உண்டானது. அப்படின்னா
பிரச்சனைகள் வராமல் இருக்காது. மீண்டும் சொல்லுகிறேன், இயேசு கூட இருக்கிறதுனால புயலே வீசாதுன்னு சொல்ல முடியாது. இயேசு கூட இருக்கிறதுனால பிரச்சனைகளே வராது என்று சொல்ல முடியாது. நமக்கு இயேசு கூட இருக்கிறதுனால குறைவுகள் வாழ்க்கையில் வராது என்று சொல்ல முடியாது. குறைவுகள் வரலாம், கொந்தளிப்புகள் வரலாம், எதிர்காற்றுகள் வீசலாம், அமிழத்தக்க சூழ்நிலையில் சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில் கடந்து வரலாம். ஆனால் உண்மை, அந்த பிரச்சனைகளும் அந்த போராட்டங்களும் அந்த காற்றுகளும் அந்த குறைவுகளும் நம்மை கீழ் நோக்கி அல்ல, நம்மை அடுத்த வழியிலே கர்த்தர் நடத்தி செல்ல வழி செய்வார். அவர் பிரசன்னம் நம்மோடு கூட இருக்குமானால் எந்த பிரச்சனைகளையும் எந்த போராட்டங்களையும் நாம் தாண்டி செல்ல வழி செய்யும். இன்னொரு நபரை கூட நான் உதாரணத்துக்கு காட்டி கொடுக்கிறேன். 2 நாளாகமம் 14வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், இங்கு ஆசா என்கிற ஒரு மனிதனை பார்க்கிறோம். அவன் சொல்லுகிறான், தேவனை நோக்கி கூப்பிட்டு பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது எங்களுக்கு லேசான காரியம் ஆண்டவரே. நாங்கள் என்ன செய்வோம்? எங்களை எதிர்த்து நிற்கிற ஒரு பெரிய கூட்டம் வந்து நிற்கிறது. எனக்கு என்ன செய்வதென்றே தெரியலை. சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருக்கின்றன. நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? உமக்கு உதவி செய்கிறது லேசான காரியம் என்று சொல்லி தேவ பிரசன்னத்திலே போய் நின்று அந்த மனிதன் முறையிடுகிறான். தேவ சமூகத்திலே நின்று ஒரு மனிதன் நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் சும்மா விடுவதில்லை. அந்த மனிதனுக்கு வெற்றியை கர்த்தர் கொடுக்கிறார். எதிர்த்து வந்த ராஜாக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஜெயத்தை அந்த மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் கொடுக்கிறார். இதே போல எத்தனையோ பேர் எதிர்த்து வந்திருக்கலாம். இந்த காலை நேரத்தில் திராட்சரசம் குறைவுபட்டது போல தங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் குறைவுள்ளவர்களாய் நீங்கள் வந்திருக்கலாம். அல்லது கடலும் கொந்தளிப்பும் காற்றும் இருந்தது போல ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்க்கையில் கொந்தளிப்புகளோடு, வாழ்க்கையில் பிரச்சனைகளோடு, வாழ்க்கையில் போராட்டங்களோடு, வாழ்க்கையில் அநேக காற்றுகளோடு, எதிர்காற்றுகளோடு நீங்கள் வந்திருக்கலாம். எந்த பிரச்சனையோடு நீங்கள் வந்திருந்தாலும் அவர் பிரசன்னத்தை மாத்திரம் நீங்கள் தேடி வருவீர்களே ஆனால், அவர் பிரசன்னத்தை தேடி நீங்கள் செல்வீர்களே ஆனால், நிச்சயமாய் வழியை தேவன் ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த புயலும் காற்றும் அமிழ்ந்தது. திராட்சரசம் குறைவுபடாதபடி கர்த்தர் அற்புதங்களை செய்தார். ஆசா ஜெபித்ததினால் அவன் வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை தேவன் கொண்டு வந்தார். இதே போல இந்த காலை நேரத்தில் எந்த பிரச்சனையோடு நீங்கள் வந்திருந்தாலும் அவர் பிரசன்னத்திலே நீங்கள் வரும்போது அற்புதங்களை தேவன் செய்ய வல்லமை உள்ளவர். வேதத்தில் இப்படிப்பட்ட சில பிரச்சனை நேரத்தில் தேவ பிரசன்னத்தை தேடி ஓடினதால் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்ற சில பேரை நான் காட்டி கொடுக்க வாஞ்சிக்கிறேன். சிலர் தங்கள் வாழ்க்கையிலே பிரச்சனை நேரத்தில் ஆண்டவரை நோக்கி தேடி ஓடினார்கள். அப்படி ஓடின பொழுதெல்லாம் அவர்கள் வாழ்க்கையிலே தேவன் பெரிய அதிசயங்களை அற்புதங்களை தேவன் செய்தார். அவர்களை எல்லாம் இந்த காலை நேரத்திலே நாம் பார்த்து நாம் கடந்து போகிறோம். ஏனென்றால் தேவ பிரசன்னம்தான் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளது. வாசிக்கலாம். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிப்போம். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். முதல்ல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, இப்படிப்பட்ட பிரச்சனை நம்ம இருக்கலாம். முதல் பிரச்சனை, நம்மை விட பலம் வாய்ந்தவர்களை சந்திக்கும் பிரச்சனை. நம்மை விட பலம் வாய்ந்தவர்களை சந்திக்கும் பிரச்சனை. சில நேரங்களில் நம்மை விட அதிக திறமை படைத்தவர்கள், அதிக தாளந்து உள்ளவர்கள், அதிக ஆஸ்திகள், அந்தஸ்துகள், சமுதாயத்திலே மிக உயர்ந்த இடத்திலே இருப்பவர்களோடு நமக்கு சில போராட்டங்கள் கடந்து வரலாம். வேலை ஸ்தலத்திலோ, குடும்பத்திலோ, தொழிலிலோ ஏதோ ஒரு விதத்தில் நம்மை விட அதிகமாய் இருக்கிற ஒரு பலம் வாய்ந்தவர்களோடு தாவீது எப்படி கோலியாத்தை சந்திப்பதற்கு ஒரு காரணம் நியமிக்கப்பட்டதைப் போல நம்முடைய வாழ்க்கையில் சில கோலியாத்துக்களை, சில பலம் வாய்ந்த சில காரியங்களை நாம் சந்திக்க வேண்டியது வரும். அப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் தேவ பிரசன்னத்தை நாம் தேடுவோமானால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வழிகளை பிறக்க செய்து அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த இடத்தில் வாசித்தோமே வசனம்,
அதிலே இங்கு யாக்கோபு தன் அண்ணனை ஏமாற்றினதனால் ஏசா சொல்லுகிறான், அவனை கொன்று போடுவேன் என்று சொல்லி அந்த வார்த்தை நினைத்து பயந்து இருக்கிறான். நீங்கள் முன்னாடி வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஏமாற்றினதுனால ஏசா மனதுக்குள்ளே நினைப்பான், இவனை கொன்று போடுவேன், என் தகப்பனார் மரித்த பிற்பாடு இவனை கொன்று விடுவேன் என்று சொன்னதுனால அந்த வார்த்தை இன்னும் யாக்கோபுக்குள் ஒரு பயம். ஏனென்றால் ஏசா மூத்தவன், ஏசா தன்னை விட பலத்தவன், தன்னை விட பெரியவன் என்கிற ஒரு பயம் யாக்கோபு வாழ்க்கையில் பற்றி கொண்டது. இதற்கு உதவி செய்ய யாரிடத்திலும் போய் நிற்க முடியாது. இதற்கு உதவி செய்வதற்கு யாரையும் உதவிக்கு அழைத்து கொள்ளவும் முடியாது. சற்று யோசித்து பாருங்க, யாக்கோபுடைய நிலைமையை. பக்கத்தில் இருக்கிற யாரையும் கூப்பிட்டு கொள்ள முடியாது, அல்லது உதவிக்கான ஒரு வழிவாசல்கள் எதுவுமே இல்லை. சந்தித்து தான் ஆக வேண்டும். அந்த ஏசாவை சந்திக்கும் போது அவன் சாதாரணமானவனாய் அல்ல, தன்னை விட பலம் வாய்ந்தவன். அதுவும் அவர் வருகிறான் என்று கேள்விப்பட்டவுடனே அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்க. 400 பேரோடு அவன் புறப்பட்டு வருகிறான் என்பதை கேட்டவுடன் அவனுடைய உள்ளத்தில் பயங்கர பயம். ஐயோ, நான் என்ன செய்வேன்? ஐயோ, என்னை விட ஒரு பலம் வாய்ந்தவன், என்னை விட ஒரு திறமை படைத்தவன் என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறான். நான் எப்படி இதை ஜெயிக்க போகிறேன்? நான் இதை எப்படி மேற்கொள்ள போகிறேன்? ஆதியா 32:6 வாசிக்கலாம். ஆதியாகமம் 32:6 வசனத்தின் கடைசி பகுதி வாசிங்க. அவரும் 400 பேரோடு உம்மை எதிர்கொள்ள வருகிறார்கள் பாருங்கள். வருகிறார் என்றார்கள். வருகிறாராம், 400 பேரோடு எதிர்த்து வரான். யோசித்து பார்த்தா எல்லாருக்கும் ஒரு பயம். தன் குடும்பம் என்னவாக போகிறது, தன் பிள்ளைகள் வாழ்க்கை என்னவாக போகிறது, எதிர்காலத்தை குறித்த ஒரு பயங்கரமான ஒரு பயம் யாக்கோபுடைய வாழ்க்கையிலே வந்தது. இன்றைக்கு நீங்களும் இதே போல ஒரு பலம் வாய்ந்த ஒரு பிரச்சனையோடு, உங்களை விட அதிகமான தாங்கிக் கொள்ள முடியாத அளவு ஒரு மேலான ஒரு பிரச்சனையோடு நீங்கள் வந்திருக்கலாம். இன்னைக்கு சொல்லுங்க, யாக்கோபு செய்தது போல நாமும் செய்ய வேண்டும். யாக்கோபு என்ன செய்தா தெரியுங்களா? வாசியுங்கள். ஆதியாகமம் 32:24 வாசிக்க கேட்கலாம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். பாருங்க, பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார். நல்ல கவனிங்க. அப்ப யாக்கோபு செய்த ஒரே ஒரு காரியம், ஏசா தன்னை நோக்கி புறப்பட்டு வருகிறான், தன்னை விட பலத்தவன், தன்னை விட அதிகமான பலம் வாய்ந்தவன், அவன் வருகிறதை கேள்விப்பட்ட உடனே அடுத்த நிமிஷம் பயந்து போய் தேவ பிரசன்னத்தை நோக்கி ஓடுகிறான். அங்கே போய் நின்று தேவ சமூகத்தில் அவன் விண்ணப்பிக்கிறான், ஆண்டவரே, என்னை இதற்காகவா அழைத்து வந்தீர்? கோலும் கையும் தடியுமாய் போனேனே, இந்த ஆற்றை கடக்க பண்ணினீங்களே, 2 பரிவாரங்களை நான் ஆசீர்வதித்தீங்களே, இதெல்லாம் நடத்தி வந்தீங்களே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி தேவ பிரசன்னத்தில் தனக்கான பிரச்சனையை சொல்லி ஜெபிக்கிறதை பார்க்க முடிகிறது. இந்த பிரச்சனையை சொன்னது நிமித்தமாய் யாக்கோபுடைய வாழ்க்கையில் தேவன் ஏசாவோடு அற்புதமாய் கர்த்தர் மனமிறங்கும்படி கிருபை செய்தார். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் உங்களை விட பலத்தவர்கள் வந்து நிற்கிறார்களா? உங்களிட பலத்த ஒரு பிரச்சனை உங்கள் முன்பதாக நிற்கிறதா? என்ன செய்வதென்று தெரியலையா? தேவ பிரசன்னத்தை தேடி ஓட வேண்டும். தேவ பிரசன்னத்தில் முழங்கால் படுகின்ற வேண்டும். அவர் பிரசன்னம்தான் நமக்கு வழி. நம்முடைய பிரச்சனைக்கு அவர் பிரசன்னம்தான் வழி கொடுக்க முடியும். பிரசன்னத்தை தேடி ஓடி நம்முடைய காரியங்களை சொல்லுவோமானால் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். சில பேரை நான் காட்டிக் கொடுக்கிறேன். யாத்ராகமம் 17:11 நீங்கள் வாசியுங்கள் வேகமாய். யாத்ராகமம் 17:11 மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். நல்ல கவனிங்க. அமலேக்கியருடன் ஒரு யுத்தம் நடக்கிறது. ஒரு பக்கம் யோசுவா யுத்தங்களை நடத்தி கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் மோசே தேவ பிரசன்னத்திலே நின்று கொண்டிருந்தார். அந்த கரங்களை உயர்த்தி நிற்கும்போது நம்ம வாசித்தோமே, இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். கரம் தாழ விடுகையில் அப்படின்னா தேவ பிரசன்னத்தை இறங்கும் போது அமலேக்கு மேற்கொள்ளுகிறார்கள். அப்படின்னா ஒரு பக்கம் மனுஷிகம், ஒரு பக்கம் திறமை, ஒரு பக்கம் அனுபவம் திறமையாய் செயல்பட்டாலும் இன்னொரு பக்கம் தேவ பிரசன்னம்தான் நம்முடைய வாழ்க்கையை வழி கொடுக்க முடியும். ஜெயம் எடுக்க வேண்டும், அமலேக்கியரோடு ஒரு யுத்தம் மேற்கொள்ள வேண்டும், அமலேக்கியரை வீழ்த்த வேண்டும் என்றால்
பிரயாசம் மாத்திரமல்ல, தேவ பிரசன்னமும் நமக்கு தேவை. இந்த பிரச்சனைக்கு தேவ பிரசன்னத்தை மோசே, ஆரோன், ஊர் 3 பேரும் போய் நிற்கிறார்கள். அற்புதம் நடந்தது. அமலேக்கியரை முறியடிக்க தேவன் கிருபை செய்தார். தானியேல் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். தானியேல் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெவியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். நல்லா யோசிச்சு பாருங்க. ராஜாவுக்கு தெரியும், தேவ பிரசன்னத்திலேயே இருக்கிற ஒரு மனிதனுக்கு எந்த சிங்கக்கவியும் எந்த தீங்கும் அணுகாது. இந்த காலை நேரத்தில் எத்தனையோ சிங்கக்கவிகளை நீங்கள் நிற்கிறீங்களா? சுற்றிலும் சிங்கங்கள் இருக்கிறதா? உதவி பேசுவதற்கு ஆள் இல்லையா? சப்போர்ட் பண்ணி நிறுத்துவதற்கு ஆள் இல்லையா? நியாயத்தை பேசுவதற்கு ஆள் இல்லையா? கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். எத்தனை சிங்கங்கள் சத்துரு சிங்கம் போல என்ன எழும்பி வந்தாலும் ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது. ஏனென்றால் அவர் பிரசன்னத்திலே இருந்து மனிதனுக்கு சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி தேவன் பாதுகாக்க வல்லமை உள்ளவர். இந்த ராஜாவுக்கு தெரிந்து பாருங்களே, தூக்கி போடும்போதே ராஜா சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். தானியேலுக்கு நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு ராஜாவுக்கு இருந்து பாருங்களேன். ஏன்னா ராஜாவுக்கு தெரியும், தானியேல் தேவ பிரசன்னத்தையே நம்பி இருக்கிறவன். ஒரு மனிதன் தேவ பிரசன்னத்தை நம்பி இருக்கும்போது சிங்க கவி மாத்திரமல்ல, எத்தனை கடல்கள், எத்தனை கொந்தளிப்புகள், எத்தனை பார்வோன் சேனைகள், எத்தனை யோர்தான்கள் வந்தாலும் மூழ்கடிக்க முடியாது. தேவன் வெற்றியை தருகிறவர். தானியேல் 3வது அதிகாரம் 22லிருந்து 24வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அனனியா, மிஷாவேல், அசரியாவை தூக்கி அக்கினி சூளையிலே தூக்கி எறிகிறார்கள். அந்த அக்கினி சூளையிலே தூக்கி எறியும் போது நடக்கிற சம்பவம் என்ன? வசனம் 25 வாசிப்போம். தானியேல் 3வது அதிகாரம் 25வது வசனம். அதற்கு ராஜா, இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றார். இருந்தது அக்கினி சூளை, ஆனா அங்க இருந்ததோ தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அக்கினி சூளை ஒன்றும் செய்யாது, ஒன்றும் தீங்கு வராது, சேதம் நடக்காது. நான் சொல்லுகிறேன், இந்த காலை நேரத்தில் முதல் காரியம், தேவ பிரசன்னத்தை மாத்திரம் நீங்கள் பிடித்து கொள்வீர்களே ஆனால் எத்தனை பலம் வாய்ந்தவர்களாக இருந்தாலும், எத்தனை பலம் நிறைந்த பிரச்சனையாக இருந்தாலும், நம்மை விட அதிகமான ஒரு பெரிய போராட்டத்தை நாம் சந்தித்தாலும், திறமைக்கு மேலே, தகுதிக்கு மேலே அல்ல நாம் சந்திக்கக்கூடிய போராட்டம் நம்மை மூழ்கடிக்கக்கூடிய அளவு இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. பிரசன்னத்திற்கு சென்றால் தேவன் வழி பிறக்க கிருபை செய்வார். பிரச்சனைக்கு பிரசன்னம்தான் வழி கொடுக்க முடியும். அடுத்து 2வதாக வாசிக்கலாம். 2வது ஒரு மனிதனை காட்டி கொடுக்கிறேன். யோசுவா 7வது அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். யோசுவா 7வது அதிகாரம் 4வது வசனம். அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். இங்கு 2வது ஒரு பிரச்சனை, தோல்வி என்கிற ஒரு பிரச்சனை. முதல்ல பார்த்தோம், நம்முடைய தகுதிக்கு மேலே இருக்கிற ஒரு பிரச்சனை, ஒரு பயங்கரமான மேற்கொள்ள முடியாத அளவு வந்த பிரச்சனையை பிரசன்னத்தில் போனதனால் வெற்றி பெற்றார்கள். இங்கே 2வது ஒரு மனிதனை பார்க்கிறோம், தோல்வியை பார்த்துட்டார். பிரச்சனையில் மாட்டி மீண்டு தோல்வியை சந்தித்த ஒரு மனிதன். அது ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனை எல்லார் வாழ்க்கையிலும் உண்டு. இந்த பிரச்சனையை சந்திக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. தோல்வி என்கிறதுல சந்திக்காதவர்கள் ஒருவரும் இருக்க முடியாது. பாருங்க, ஒரு சாதாரண காற்றாடி கூட உயர்ந்து பறக்க வேண்டுமானால் காற்றை தள்ளிவிட்டு தான் பறந்து வேண்டும். அதை தள்ளி தான் ஜெயிக்க வேண்டும். சில தோல்விகள் உடனே ஏறிடாது, இறக்க தான் செய்யும். எதிர்த்து நின்று ஜெயம் பெற வேண்டும். அது தேவ பிரசன்னத்தில் தான் கொடுக்க முடியும். அங்கே யோசுவா பார்த்து சொல்கிறாரு, நீ ஏன்ப்பா அப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிற? எழும்பி நின்று நீ ஜெயம் எடு. தேவ பிரசன்னத்திற்கு யோசுவா சென்றதினால் பெரிய வெற்றியை தேவன் கொடுத்ததை நாம் பார்க்க முடியும். தேவ பெட்டிக்கு முன்பதாக அவன் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. 2வது காரியம், தோல்வி என்கிற பிரச்சனை. நான் சொன்னேன், நம்மை விட பலம் வாய்ந்த பிரச்சனை, நம்மை விட அதிகமான ஒரு திறமை படைத்தவர்கள்,
தகுதி வாய்ந்தவர்கள் அல்லது நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கிற போராட்டங்கள் பலம் வாய்ந்ததாக இருக்குமானால் அந்த பிரச்சனையை பிரசன்னத்திற்கு சென்றால் வழி பிறக்கும். ரெண்டாவது, தோல்வியை சந்தித்த ஒரு மனிதன் அந்த பிரச்சனையில் பயங்கரமாக மாட்டிக்கிட்டார், என்ன செய்வதுன்னு தெரியலை. இஸ்ரவேலுக்கு முன்பதாக தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால் இந்த தோல்வியிலிருந்து ஜெயம் பெற வேண்டும். இதற்கு ஒரே வழி தேவ பிரசன்னம். இதை யோசுவா நல்லா அறிந்ததுனால தான் ஓடி போய் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறாரு. நான் என்ன ஆண்டவரே செய்யணும், நான் என்ன செய்தால் நீங்கள் அற்புதம் செய்வீங்க என்று ஜெபிக்கிறதை பார்க்கலாம். அன்னாளை எடுத்துக்கொள்ளுங்கள். அன்னாள் தேவ சமூகத்துக்கு ஓடினா அந்த தேவ சமூகத்திலே அவருடைய குறைகள் மாற்றப்பட்டன. தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள். தாவீதுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்தபோது தாவீது தேவ சமூகத்தை தேடி ஓடினான், அதனால் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். மோசே எடுத்துக்கொள்ளுங்கள். மோசே தேவ சமூகத்துக்கு நேராய் ஓடினார், தேவன் ஜெயத்தை கொடுத்தார். நீங்கள் தானியேலை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்படி அநேக பரிசுத்தவான்களை எடுத்துக்கொள்வீர்களே, ஆனால் தேவ பிரசன்னத்தை தேடின ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் மாறினது. மீண்டும் சொல்லுகிறேன், பிரச்சனைக்கு பிரசன்னம்தான் வழி கொடுக்க முடியும். பிரச்சனைக்கு பிரசன்னம்தான் வழி தீர்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையோடு நீங்கள் வந்திருந்தாலும் தேவ பிரசன்னம் மாத்திரம் நம்ம தேடி போவோமானால், அவர் சமூகத்தை தேடி போய் நிற்போமானால் நிச்சயமாய் அற்புதத்தை தேவன் செய்வார். நாம் யாரும் கண்களை மூடி இந்த காலை நேரத்திலே அர்ப்பணித்து நாம் செபிக்க போகிறோம். அந்த பிரசன்னத்தை நோக்கி ஆண்டுடைய சமூகத்தை நாம் கேட்கலாமா? ஆண்டவரே, உங்கள் பிரசன்னத்தினால் என்னை நிரப்பி நடத்தும். தேங்க்யூ லார்ட். அப்படியே அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். ஆண்டவரே, உங்கள் பிரச்சனையை அப்படியே இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் அவர் சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்துங்க. அங்கே யோசுவா கொண்டு வந்து நிறுத்தினது போல, மோசே கொண்டு வந்து நிறுத்தினது போல, தானியேல் கொண்டு வந்து நிறுத்தினது போல நீங்கள் உங்கள் பிரச்சனையை கொண்டு வந்து நிறுத்துங்க. நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. அப்படியே கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிரசனம் பிரசனம் தேவ பிரசன்னம் அதிகாலமே தேடுகிறே, அதிகாலமே தேடுகிறே, ஆர்வமுடன் நாடுகிறே, ஆர்வமுடன் நாடுகிறே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆண்டவரே, உங்க பிரசன்னத்தினால் நிரப்புங்கப்பா. உங்க பிரச்சனையை அப்படியே சொல்லுங்க ஆண்டவர் சமூகத்துல. உங்க பிரச்சனையெல்லாம் தேவ சமூகத்துல கொண்டு வாங்க. சொல்லுங்க, இன்னும் உம்மை, இன்னும் உம்மை அறியணுமே. ஆமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்ன பிரசன்ன. நீங்க ஜெபிக்கும் போதே எல்லா பிரச்சனையும் மாறும், போராட்டங்கள் மாறும், கவலைகள் மாறும், தோல்விகள் மாறும், ஜெயம் உண்டாகும், அற்புதங்கள் நடக்கும், விடுதலை உண்டாகும். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உங்க பிரசன்னத்துல வந்த ஒவ்வொருவரையும் ஒரு வல்லமை நிரப்புவதாக, ஒரு அக்கினி இறங்குவதாக, ஒரு மகிமை இறங்குவதாக, ஒரு விடுதலை உண்டாவதாக, ஒரு ஜெயம் உண்டாவதாக, தோல்விகள் ஜெயமாய் மாறுவதாக. ஆமென். பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அப்படியே உங்க பிரச்சனையெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு வந்து, ஆண்டவரே என் பிரச்சனையெல்லாம் உங்க சமூகத்துல கொண்டு வரேன், என்னை மாற்றுங்க ஆண்டவரே, ஜெயம் கொடுங்க ஆண்டவரே, விடுதலை கொடுங்க ஆண்டவரே. விண்ணப்பிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்துகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசுவே, ஹல்லேலூயா,
ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை நேரத்திலே உம்முடைய சமூகத்தை வாஞ்சித்து, உம்முடைய பிரசன்னத்தை எதிர்பார்த்து, உம்முடைய பிரசன்னத்தையே நம்பி வந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கர்த்தர் மேன்மைப்படுத்துவீராக. உயர்த்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, பிரச்சனைக்கு பிரசன்னமே வழி என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு, எத்தனை தடுமாற்றங்கள் வந்தாலும், எத்தனை தடைகள் வந்தாலும், அதை தகர்த்து போடுவதற்கு, உம்முடைய பிரசன்னத்திற்கு ஓடி வருவதற்கு ஆண்டவர்களுக்கு கிருபை செய்வீராக. இந்த காலை நேரத்தில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். சென்று சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.